டாஸ்மார்க்க மூடுவேங்கிறார். குடிகாரன் 2 கோடி பேர் இருக்கார், ஓட்டு போட மாட்டான். குடிக்கிற மக்களின் ஓட்டு வேண்டாம், தமிழ் குடிமக்களின் ஓட்டு இருந்தால் போதும். நான் வந்தால் இலவசம் தரமாட்டேன் என்கிறார். நான் தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து என் இன சொந்தங்களை வாழ வைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் கையேந்தினால் பிச்சை என்று கேவலமாக பேசுகிற மக்களே, நாம் எல்லோரும் சேர்ந்து கையேந்தினால் அது பிச்சை இல்லாமல் இலவசமாக எப்படி வந்தது? இலவசம் என்றால் யார் காசில் இலவசம்? என் காசை எடுத்து எனக்கு கொடுப்பது எப்படி இலவசம்? என்னிடத்தில் 100 மில்லி ரத்தத்தை எடுத்துவிட்டு எனக்கு ஒரு 2 சொட்டு ரத்தத்தை திருப்பி பாய்ச்சி ஏற்றி விடுவது எப்படி சேவையாகும்? இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறீர்கள் என்றால் யார் பதில் சொல்வார்? யாரிடத்தில் பதில் இருக்கிறது? யாரிடத்தில்? இந்த வாக்கு கேட்டு வருகிற பெருமக்களிடத்தில் கேளுங்களேன். நாங்கள் வந்தால் 2000 கொடுப்போம், 2500 கொடுப்போம், 10,000 கொடுப்போம், மிக்சி கொடுப்போம், கிரைண்டர் கொடுப்போம். எங்கிருந்து? உங்க அப்பன் சொத்தை வித்து கொடுப்பியா? எங்க அப்பன் சொத்தை எடுத்து கொடுப்பியா? எங்கிருந்து கொடுப்ப? எங்கிருந்து கொடுப்ப? எங்கிருந்து கொடுப்ப? ஒரு நாடு உன்னை சாராய பொருளாதாரத்தில் வைத்து சாகடித்துக் கொண்டிருக்கிறது என்பது கூட தெரியாமல் இந்த நாட்டிலே பாலின் சந்தை மதிப்பு, பால் பொருளாதாரம் 3 லட்சம் கோடி இருக்கிறது. அந்த 3 லட்சம் கோடியை நோக்கி போகாமல் சாராய பொருளாதாரத்தில் 50,000 கோடியில் வச்சு உன்னை சாகடித்துக் கொண்டிருக்கிறது. ஏன் அதை நீ எண்ணி பார்க்கவில்லை? சாராயம் ஒரு பொருளாதாரம் உயிரை எடுக்கும். பால் அது ஒரு பொருளாதாரம் உயிரை கொடுக்கும்.